India's best part-time job company. This company gives many opportunities for earning monies. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்தது புதுப்பிக்கப்பட்ட ராஷ்டிரிய கிராம் சுயராஜ் அபியான் பார்த்தீங்கன்னா 1/4/2022 மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2019 22 வரைக்கும் இருந்துச்சு. மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் சுயராஜ் அபியான் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்துங்க, இது அப்ரிவேஷன் அப்படி தான். மிஸ்னா மோடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீமு, ஏஏஎஃப் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, பிஎம் கிசான்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, என்பிஹெச்எம்னா நேஷனல் பீ கீப்பிங் ஹனி மிஷன். இது எல்லாமே சரிதான், சரிங்களா? அப்ரிவேஷன் எல்லாம் கரெக்டு. அடுத்து இப்போ பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய் சன்சரன் யோஜனா திட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி விவசாயிகள் வருமான பாதுகாப்பு பிரச்சார இயக்கம். அந்த வேர்டை நம்ம இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றிருக்கோம், அவ்வளோதான். பிரதான் மந்திரி அன்னதத்தா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி விவசாயிகளின் ஆய் சன்ரக்ஷன் யோஜனா அப்படிங்கன்னா வருமான பாதுகாப்பு பிரச்சார இயக்கம், ரைட்டுங்களா? பி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன வருங்க? பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக்கு அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா. மூணாவது பிரைம் மினிஸ்டர் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம்னா என்ன வருங்க? பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா. நாலு பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இந்த 4 திட்டங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு தான் நம்ம சொல்லிட்டோம், பிரதம மந்திரி அன்னதத்தா ஆய் சன்சரன் யோஜனாங்கிறது பிரதம மந்திரி விவசாயிகளோட பாதுகாப்பு. ஏ. பி பார்த்தீங்கன்னாக்க பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா. சி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா. டி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அடுத்தது அட்டல் புத்துணர்ச்சி நகர்ப்புற மாற்றத்திற்கான கழகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா 500 நகரங்களில் குடிநீர் வழங்கல், கழிவு வடிகால். நோட்ஸில் இருக்கும், பார்த்துக்குங்கம்மா. நோட்ஸில் இருக்கு பாருங்க, 2019 நினைக்கிறேன். கிசான் மந்தன் யோஜனா 2019. 500 நகரங்களில் குடிநீர் வழங்கல், கழிவுநீர் வடிகால், கழிவுநீர் வடிகால் வாரியம், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமையான இடங்கள், இதெல்லாமே அதில் வரும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத சுற்றுலா போட்டியில் கவனம் செலுத்தி புனித யாத்திரை தலங்களை மேம்படுத்துதல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசாத்னு வரும். பிரசாத் திட்டம், பில்கிரிமேஜ் ரெஜுமினேஷன் ஸ்பிரிச்சுவல் ஆகுமெண்டேஷன் சொல்லி இங்கிலீஷில் PRASAD, பிரசாத் திட்டம், ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை புத்துயிர் பெற செய்து பாதுகாப்பு நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் திட்டத்தின் நோக்கம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெரிடேஜ் சொல்லுவோம், ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா அப்படின்னு சொல்றது. ஹெரிடேஜ் 45. நபார்டு வங்கி ஆவண வங்கி தான், ஏன்னா வேளாண்மைக்கான ஆவண வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி தனியார் வங்கி கிடையாது, பொதுத்துறை வங்கி. மணிப்பூர் மாநில கூட்டுறவு வங்கி பட்டியல் இல்லாத வங்கி. ஏன்னா RBI கேட்குற வங்கிகள் எல்லாம் பட்டியல் வங்கி, பதவி பெற்றோம் லைசன்ஸ் வாங்கிடுவான். ஆனால் பட்டியல் இல்லாத வங்கினா RBI அந்த வங்கி என்ன பண்ணும்னா நம்ம நம்மகிட்ட இருக்கிற அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பட்டியல் இல்லாத வங்கி தான். ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவோம். ஷெட்யூல் பேங்க் அதில் பப்ளிக் செக்டார் இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க் இருக்கலாம், எல்லா பேங்க்கும் இருக்கும். ஆனால் RBI என்ன கண்டிஷன் சொல்லுதோ அது எல்லாத்துக்கும் ஒபே பண்ணணும். நான் ஷெட்யூல் பேங்க் பர்மிஷன் இருக்கும், ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒபே பண்ண மாட்டாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஷெட்யூல், அதாவது ஒபே பண்ணாத வங்கிகள் எல்லாம் பட்டியல் இல்லாது, நான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லலாம். பேடிஎம் பேமெண்ட் பேங்க், அது உங்களுக்கே தெரியும். ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க். சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேங்க். சிட்டி பேங்குங்கிறது ஃபாரின் பேங்க், சரிங்களா? நபார்டு வேளாண்மை ஆவண வங்கி, அக்ரி அபெக்ஸ் பாடி. பாரத ஸ்டேட் வங்கி பப்ளிக் செக்டார் பேங்க், பொதுத்துறை வங்கி.
மணிப்பூர் அது நான் பட்டியல் இல்லாத வங்கி கரெக்டு தான். பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி. ஆக்சிஸ் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கு. சிட்டி பேங்க் அப்படின்னா வெளிநாட்டு வங்கி, அதாவது ஃபாரின் பேங்க். தேசிய நகர்ப்புற டிஜிட்டல் மிஷன் இது முழுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ புதுசாக வந்து 2021 கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இது, தேசிய நகர்ப்புற டிஜிட்டல் மிஷன். சரிங்களா? அடுத்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிறது என்னென்னா